இனி சமையல் கேஸ் சிலிண்டர் பத்தின பிரச்சனையே இல்ல. ஏன் அதற்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா? ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் முடிவுக்கு வந்துடுச்சா அப்படின்னு கேள்வி வந்திருக்குல்ல. அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. உலக அரசியல் சூழ்நிலை எப்போது எந்த திசையில திரும்பும் அப்படின்னு நம்மளால கணிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில தான் இந்தியா எதிர்கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகளும் அமெரிக்கா, ஈரான் இடையேயான இந்த போர்னால பாதிப்படைஞ்சிருக்காங்க. முக்கியமா இந்தியா கச்சா எண்ணெயில தான் மிகப்பெரிய பாதிப்படையும். அதாவது டீசல், பெட்ரோலுடைய விலை அதிகரிக்க போகிறது, அதுக்கு தான் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு நினைத்திட்டு இருந்த நேரத்துல எதிர்பாராத விடயமாக சமையல் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனுடைய விலையும் அதிகரிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனா அதற்கு டிமாண்ட் அதிக அளவுல இருக்கு, ஆனா கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, இந்தியாவுக்கு வருடத்துக்கு எத்தனை டன் சிலிண்டர் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஆண்டுக்கு 3.3 கோடி டன் சமையல் கேஸ் தேவை இருக்கு. அந்த கணக்குப்படி மாதத்துல குறைந்தபட்சம் 27.5 லட்சம் டன் சமையல் கேஸ் தேவை இருக்கு. இதுல 3.30 கோடி இணைப்புகளுக்கு பயன்படுத்தப்படுது. இவ்வளவு தேவை இருக்கும்போது இந்தியா என்ன செய்ய போகிறது அப்படின்னு ஒரு நெருக்கடியான நிலையை எதிர்கொண்டுட்டு இருக்கும்போது அமெரிக்காவும் கனடாவும் இப்போ இந்தியாவுக்கு உதவி செய்ய முன்வந்திருக்காங்க. அதாவது அமெரிக்கா என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நாங்க 10 லட்சம் டன் சமையல் கேஸ் சிலிண்டர் இந்தியாவுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தானே எண்ணெய் கப்பல்களை அனுப்ப முடியும் அப்படின்னு கேள்வி எழுந்த போது, இல்ல அமெரிக்கா தென்கிழக்கு ஆசியா கடல் வழி பாதையாக கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நகர்வாகத்தான் பார்க்கப்படுது. இதை எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமையல் கேஸ் ஒரு கப்பலுக்கு 50,000 டன் அப்படின்னு 20 பெரிய கப்பல்கள்ல அனுப்ப திட்டமிட்டு இருக்காங்க. இந்த மாத இறுதிக்குள்ள இந்தியாவினுடைய துறைமுகங்களுக்கு சேரும் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. எனது இந்த மாத இறுதியில தான் வரும்னா அப்ப நம்ம கைக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேள்வி வந்திருக்கலாம். அது கொஞ்சம் சிரமமாக தான் பார்க்கப்படுது. சரி, இவ்வளவு தேவை இருக்கு, அமெரிக்கா அனுப்பக்கூடிய இந்த 10 லட்சம் டன் கேஸ் சிலிண்டர் போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாதத்துக்கு கூட, அதாவது பாதி மாதத்திற்கு கூட இது பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு தான் அவங்க அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் கனடாவும் சமையல் கேஸ் சிலிண்டர் கொடுக்க முன்வந்திருக்காங்க. சரி, இதற்கு என்னதான் வழி? அவங்க போர் நிறுத்துற மாதிரியான எந்த அறிகுறியும் தென்படலையே அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ரஷ்யாவிடமிருந்து சமையல் கேஸை வாங்குறது தான். ஆனா அது இந்தியா அது முன்னெடுத்து பண்ணுமா அப்படின்னு கேள்விக்குறிதான். ஏன்னா ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா 50% வரியை இந்தியாவின் மீது போட்ட பிறகு, அதாவது இதன் காரணம் காட்டி தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரி விதிச்சிருந்தாரு. அதாவது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதுனால மறைமுகமாக உக்ரைன் போரை ஆதரிக்கிறாரு, உக்ரைன் போரை ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால நாங்க 50% வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனாலதான் இந்தியா போன மாதம் நாங்க ரஷ்யாவிடமிருந்து இனி கச்சா எண்ணெய் வாங்குறதா இல்லை அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தாரு. இப்போ இந்த போரின் காரணமாக கச்சா எண்ணெயை மட்டும் 1 மாத காலம் இந்தியா நீங்க ரஷ்யாவிடமிருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அனுமதி அளிச்சிருக்காங்க. இதற்கு ரஷ்யா, எங்களிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நீங்க நிறுத்திட்டீங்க, குறைச்சிட்டீங்க, எந்த ஒரு அறிவிப்பும் இன்றி இதை பண்ணிட்டீங்க, அதனால நட்பு நாடெல்லாம் இனி கிடையாது, எல்லாமே வியாபாரம் தான் அப்படின்னு கராராக ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. இந்தியாவுக்கு இது ஒரே வழிதான் இருக்கு. ரஷ்யா தான் ஐரோப்பிய நாடுகளுக்கான கேஸ் தேவையை பூர்த்தி செய்யுது. அப்ப இந்தியாவுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, ரஷ்யாவை நாடுறது தான். ரஷ்யாவை மீண்டும் நட்பு நாடாக மாற்றுவதன் மூலமாகத்தான் இந்தியாவுல இப்ப நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கக்கூடியதை கொஞ்சமாவது சீராக்க முடியும். இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்குது அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். எந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.